அப்போ 5 விதமான சாபம்னா அந்த 5ஆம் இடத்தோட அதிபதியோட குரு சேர்ந்தா அதுதான் கடவுளுடைய சாபம். ராகுக்கு எது சேர்ந்தா அதுதான் சர்ப்பத்தோட சாபம். சுக்கிரன் சேர்ந்தா ஸ்திரீயோடைய அந்த இனப்பெருக்கத்துக்கு உண்டு பண்ணக்கூடிய சாபம். அப்போ இப்படி இந்த 5 விதமான சாபங்களும் இந்த 5 விதமான கிரகங்கள் சேரும் பொழுது பிரச்சனை கொடுக்கும். அப்போ இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்மையில் என்ன தான் இதுக்கு ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராமேஸ்வரத்தில் கடலில் போய் குளிச்சுட்டு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு 21 நாளி கிணத்துல போய் முதல்ல குளித்து முடிச்சுட்டு ராமேஸ்வரத்தை வணங்கிட்டு அப்படியே அதோட ஜூட்டாக நேராக காளகஸ்தி போய் அங்கே பச்சை கற்பூர அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை பண்ணுனா 100% குழந்தை பிறந்தே தீரும். இது அப்படியே நம்ம சொல்கிற மாதிரி ஃபார்மேட்டோடு அப்படியே செய்யணும். இப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் 100% நிச்சயம். அதில் நம்ம எழுதி வச்சுக்கலாம்.